வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாவா 42 பாபர் இந்த வண்டி தான், இந்த வாகனம் தான் நம்ம கையில் வந்து இருக்குது. இது 2025க்கான ஒரு மாடலுங்க. இந்த பாபர் டைப்பை பொறுத்த வரைக்கும் நிறையா பேருக்கு வந்துட்டு ஒரு சந்தேகம் இருக்கும், அது என்ன பாபர் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக பாபர் வண்டிகள்லாம் எப்படி இருக்குன்னா சிங்கிள் சீட் மட்டும் வச்சுருக்கும். ரியரில் வந்து பார்த்திங்கன்னா பில்லியனுக்கு யாருக்கும் சீட் வராது. அட் த சேம் டைம் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் வந்து வர மாதிரி இருக்குங்க. ஸோ இதில் இந்த வாகனத்திலே பார்த்திங்கன்னா நீங்கள் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷன் இருக்கே ப்ரோ. ஸோ ரைடர் வந்து இந்த அளவுக்கு கேப் இருக்குது. ஸோ அதனால் ரைடருக்கு வந்துட்டு எங்கேயாவது வெயிட் அதிகமாக இருந்தாங்கன்னா கீழே விழுந்துருவாங்களா அப்படிங்கிற சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் இந்த வண்டி வந்து இருக்காதுங்க. அந்த ஃப்ரண்ட்டில் சிங்கிள் சைட் அந்த சஸ்பென்ஷன் கொடுத்துருந்தாலும் அவ்வளோ ஹெவியாக அவ்வளோ குவாலிட்டியாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சிங்கிள் ரைடருக்கு ஏற்ற எல்லா கம்ஃபர்ட்னஸ் அண்ட் எல்லா ஸ்டெடினஸுமே இந்த வாகனம் வந்து கொடுக்கும். இந்த டிசைன்ஸ் பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8.5 லட்சம் இல்லை 10 லட்ச ரூபா அந்த மாதிரி பைக்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொதுவாகவே பார்க்க முடியும். ஆனால் ஜாவா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 80% அந்த ஒரு லுக்கை வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த பைக்லேயே வந்து கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் ப்ரைஸ் ஃபிகர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாபர் 42, அதாவது இந்த ஒரு பாபர் டிசைன் இருக்கக்கூடிய ஒரு பைக்கை இன்றைக்கி 2.5 லட்ச ரூபா இருந்தால் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஏன்னா இதோடைய ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இன்றைக்கி ஆன் ரோட் படி உங்களுக்கு வந்துட்டு இதில் நிறையா கலர் வேரியன்ட்ஸ் வருது. நம்ம வச்சுருக்க இந்த வேரியண்ட் வந்து குரோம் வேரியண்ட். ஸோ இதுதான் வந்து ப்ரைஸ் ஹை, டாப் எண்ட் வேரியண்ட். குரோம் வந்து பிளாக்கோட மிக்ஸ் பண்ணி வர மாதிரியான ஒரு கலரு. இந்த வாகனத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே உங்களுக்கு வந்து 2,40,000 இருந்து 2,62,000 அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சஸில் வந்து வரும். நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாவா ஷோரூமில் நீங்கள் என்ன மாடல் அண்ட் என்ன கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க. இப்போ நான் சொல்கிற ப்ரைஸ் வந்து அந்த புது ஜிஎஸ்டி படி வந்தது தான். முன்னாடி இந்த வண்டி வந்து 2.25 லட்ச ரூபா கிட்ட இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. நீங்கள் பொதுவாக ஒரு ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் வண்டிகள் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் கிட்டத்தட்ட வந்துடும். ஆனால் இந்த மாடல் வந்துட்டு இவ்வளோ ஒரு லுக் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே இருந்தாலும் ஏன் இந்த வண்டி வந்து அந்தளவுக்கு சேல் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாவாவோட சர்வீஸ் சென்டர் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக லிமிட்டடாக இருக்குங்கிறதுனால தான். ரெண்டாவது இந்த என்ஜின், வண்டியோட லுக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் என்ஜினை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவாக இந்த வாகனம் வந்து ஒரு 323 சிசிக்கான என்ஜின் இருக்கக்கூடிய ஒரு வாகனம் தாங்க. 29 பிஹெச்பி பவரும் 32 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து ஜாவா 42 இருக்க அதே என்ஜின் கிடையாது. ஏன்னா ஜாவா 42 293 சிசி என்ஜின், இது 323 சிசி என்ஜின். ஸோ வித்தியாசத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இதோட லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ், ஓட்டுறதுக்கு அந்த விதங்கள் எல்லாமே ஒரு கிளாசிக்கலாக ஒரு பாபர் ஸ்டைல் பைக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லுக்ஸில் வந்து இருக்கும். இன்க்ளூடிங் இதோட சீட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிரவுண்டுக்கு ரொம்ப 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 லோவராக இருக்கும். 180 mm தான் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ். அதோட கம்மியாக கூட இருக்கலாம் சைலன்சர் இருக்கிறதுனால. சீட்டு வந்து சிங்கிள் சீட், பின்னாடி வந்து சுத்தமாக சீட்டே கிடையாது. நான் உங்களுக்கு ஏறி உட்காந்து காட்டுறேன். ஸோ என்னோட அந்த போஸ்டருக்கு அண்ட் என்னோடய ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு அந்த ஃபீலுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த மிரர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக் டைப் மிரர்ஸ், அந்த பார் அண்ட் மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இண்டிகேட்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு எல்லாமே இந்த வண்டியில் ஆல் எல்இடிஸ் தான். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஹாலஜன்ஸுங்கிற வேலையே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடிஸ். அண்ட் இங்கே வந்து சார்ஜிங் போட்டும் கொடுத்துருக்காங்க, நார்மல் யூஎஸ்பி அதே மாதிரி USB-C டைப்புக்கான சார்ஜிங் போட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்துருவோம். சைட் ஸ்டாண்ட் எடுத்தாச்சு. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹசார்டு வந்து இருக்குது. ஹசார்டு இப்போ வந்து எரிஞ்சிட்ருக்கு. நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதோடைய அந்த கிளாசிக் குரோம் டிசைன் வந்து பாருங்களேன், என்னோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே வந்து கண்ணாடி மாதிரி தெரியுது. ஸோ அதனால தான் இந்த குரோம் எடிஷனுக்கு பொதுவாக ராயல் என்ஃபீல்ட்லேயுமே குரோம் எடிஷன்ஸ் வரும். நீங்கள் நார்மல் பெயிண்டிங் போகிறத விட, மேட் பெயிண்டிங்கை விட இந்த குரோம் பெயிண்டிங் வந்து ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வண்டி வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஆக்சுவலாக இதோட கீ வந்து பார்த்திங்கன்னா சைடில் போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் இந்த ஜாவாவோட கீ. இந்த ஜாவா அப்படிங்கிறதுக்கான அந்த கீ ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்துருக்காங்க. கீயை பொறுத்த வரைக்கும் நார்மலான கீ செட்டப் தான் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ சைடில் ஆன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஹாய் அப்படின்ற ஒரு மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வண்டி வந்து இக்னிஷன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் போயிட்டு அப்படியே பேசுகிறேன். இதோட மைலேஜில் என்ன இருக்கும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். ஆஹா, வாவ், சிம்பிளி வாவ். ஏன்னா என்ஜின் சவுண்டு நல்லாயிருக்கு. உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு கேப்சர் ஆகுதுன்னு தெரியல, ஆனால் நல்லா லவுடரான ஒரு சவுண்டே கொடுத்துருக்காங்க. ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். கால் வந்து முன்னாடி வச்சுருக்க மாதிரி இருக்குது. முன்னாடி வந்து பெராக்கில் வந்து எப்படி இருக்குன்னா கால் லெக்ஸ் வந்து பின்னாடி ப்ளேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ப்ளேஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து அந்த பக்கெட் சீட் மாதிரி கொடுத்துருக்கறனால எனக்கு முன்னாலுமே உட்காந்து ஓட்ட அந்த கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த டிவைடருக்குள்ளே பூந்து தான் போகணும். பார்க்கலாம், போய்டும்னு நினைக்கிறேன். பார்த்து சேஃபாக தான் கொண்டு போகணும். ஏன்னா இதோட எக்ஸாஸ்ட் வந்து லைட்டாக வெளியில் தள்ளினாப்பில் இருக்குங்க. ஸோ பாபர் பைக்ஸ் ஓட்டுறதுலே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இதை சொல்லலாம்.
நல்ல தட்டு. ஆக்சுவலாக கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது எனக்கு அந்த ஷிஃப்டிங்கோட அந்த தட்டு வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது இந்த வண்டியில். ஓகே, ஐ ஆம் ரைடிங் பாபர் ஸ்டைல் பைக்கு. ஸோ இந்த வண்டியை பற்றி என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்க்கும்போது உட்காந்து ஓட்டுற அந்த பொசிஷன் அட்டகாசமாக இருக்குது. ஒரு சிங்கிள் ரைடர் பைக்காக கண்டிப்பாக நான் இந்த வண்டியை என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். லாங் கண்டிப்பாக போகலாம். ஏன்னா லாங்குக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சீட் செட்டப். அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடி வந்து லைட்டாக அந்த பக்கெட் மாதிரி ஒரு ஹம்ப் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பக்கெட் ஹம்புமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து அந்த ரைடிங் ஃபீல் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இது ஒரு அட்டென்ஷன் கிராபிங் பைக் தான். நீங்கள் இந்த வண்டியை ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா சுற்றி முற்றி இருக்கவங்க கண்டிப்பாக உங்களை பார்ப்பாங்க. வண்டி வந்து ரொம்ப லோ டு கிரவுண்டாக இருக்கும். ரோட்ஸுக்கு ரொம்ப லோவராக இருக்கும் இந்த வண்டி. இதோடைய அந்த டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 14 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டிங்க. உங்களுக்கு சொன்ன மாதிரி பவர் வந்து இது ஜாவாவை விட ஜாஸ்தி. இதோட நீங்கள் ராயல் என்ஃபீல்டு பைக்ஸோ இல்லை ஹோண்டா பைக்ஸோ கம்பேரே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பைக்ஸ் எல்லாம் நீங்கள் ஓட்டும்போது அந்த என்ஜின் வந்து லைட்டாக ரெட்ரோ ஃபீலிங் வந்து உங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ரெட்ரோ ஃபீலிங் மாதிரிலாம் இருக்காது. வண்டி பார்க்க வேணால் உங்களுக்கு இந்த டிசைனில் ரெட்ரோ ஸ்டைலில் இருந்தாலும் இந்த வண்டியோடைய என்ஜின் அப்படின்னு பார்க்குறது வந்து ஒரு மாடர்ன் என்ஜின் தான். இந்த வண்டி சுத்தமாக, அதாவது இதோட ஆரிஜினேஷன் பார்க்குறப்ப இது எஸ்டியோட என்ஜின் இதெல்லாம் சேம் தாங்க. ஸோ அதில் மாற்றங்கள்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு ஜாவா, அதுக்கப்புறமேட்டு எஸ்டி, அதுக்கப்புறம் தான் ஜாவா பாபர் வந்தது. ஸோ இதோட என்ஜினும் அந்த எஸ்டியில் கொடுத்துருந்தா அந்த எல்லா பைக்ஸோட என்ஜின்ஸ் பவரும் சேம் தான். ஸோ இதனாலே ஒரு நல்ல பவர் வந்து கொடுக்கும். லோ அண்ட் டார்க் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்த கிளாஸ் சும்மா கொடுத்தாங்கன்னு நினச்சேன். ஆனால் உண்மையாலுமே ரியரில் நான் பார்க்குறதுக்கு அடிக்குவேட்டாக இருக்குது. அந்த கம்ஃபர்ட்னஸ், நான் உட்காந்து ஓட்டுறது, இன்க்ளூடிங் அந்த இப்போ நான் டிராஃபிக்கில் ஓட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ டிராஃபிக்ஸில் இதை மெனியூர் பண்ணி ஓட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். என்னென்னா அந்த பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ஏறும்போது மட்டும் நீங்கள் லைட்டாக பார்த்து ஏற்றி இறங்க வேண்டியதாக இருக்கும். அது ஒன்று தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வாகனத்தில் டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறது. சீட்ஸோட குவாலிட்டி அண்டு நான் உட்காந்து ஓட்டும்போது என்னோடய பட்டில் அது செட் ஆகிருக்க விதங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக எல்லா ரைடருக்கும் ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நானே கொஞ்சம் பல்காக தான் இருப்பேன். ஆனால் எனக்கே இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கம்ஃபர்ட் கொடுக்குது. ஈவன் நீங்கள் இன்னுமே லீனராக டாலராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் இந்த வண்டியோட ரைடிங் ஃபீல் வந்து பெட்டராக இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வந்து பண்ணி போட்டிருப்பேங்க. உல்வரின் படத்தில் நம்ம ஹக் ஜாக்மேன் வந்து ஒரு பைக் ஓட்டுவார் அப்படின்ட்டு. லிட்டரலி எனக்கு இந்த பைக்கை பார்க்கும்போது எனக்கு அதே ஒரு ஃபீல் தான் வந்து கிடைக்கிது. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், ஆனால் 6th கியரை என்னால் போட்டு ஓட்டவே முடியல. ஏன்னா அந்த கடகடன்னு அடிக்கிற அந்த ஒரு இது வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது. ஆனால் இந்த வண்டியோட அந்த டியூனிங், இனிஷியல் டியூனிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி டைட்டாக ஓடாமல் அது டிராஃபிக்ஸில் நீங்கள் ஓட்டிக்கலாம், அதே மாதிரி ஹைவேஸும் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டூவல் பர்பஸில் வந்து வண்டி வந்து கொடுத்துருக்கிற விதம் வந்து இந்த வண்டிக்கு நல்லா செட் ஆகுது. மைலேஜ், முக்கியமாக இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ இது நல்ல பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வண்டி தான். ஒரு 23லேருந்து ஒரு 29 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆவரேஜ் மைலேஜ். இந்த வண்டி வச்சுருக்கவங்க சர்வீஸோடு வந்தவங்ககிட்ட நம்ம கேட்டு நான் தெரிஞ்ச மைலேஜ் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த மைலேஜ் தான் இந்த வண்டி வந்து கொடுக்குது. இதோடைய ஆன்-ரோட் ப்ரைஸ் நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். டிஃபர் அப்பான் நீங்கள் என்ன வேரியண்ட், இது வந்து டாப் வேரியண்ட் இல்லைங்களா. ஸோ இந்த டாப் வேரியண்ட்டுக்கோட ப்ரைஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த வண்டியோட ஆவரேஜாக 2,40,000லேருந்து 2,62,000 வரைக்கும் இதோட ஆன்-ரோட் ப்ரைஸ் வந்து வருது. வண்டியோட பர்ஃபார்மன்ஸ், நீங்கள் என்ன லுக்ஸுக்கு பைக் என்ன வேணும், உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பைக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. என்ஜின் ஹீட்டிங் கண்டிப்பாக ஃபீல் ஆகுது. லிக்விட் கூலிங் என்ஜினாக இருந்தாலும் இந்த வண்டியில் நீங்கள் அந்த கால் வச்சு ஓட்டுற இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹீட்டை வந்து ஃபீல் பண்ணுவீங்க இந்த வண்டியில். ஸோ பாபரை பொறுத்த வரைக்கும் நான் ஓட்டி ஃபீல் பண்ண விதம் இதுதான். நல்ல ஒரு வண்டிங்க. உண்மையாலுமே ஒன் டைம் ஆச்சு டெஸ்ட் ரைட் ஆச்சு நீங்கள் ஓட்டி பார்க்கணும் கண்டிப்பாக இந்த வாகனத்தை. நீங்கள் ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மேவரிக்கு இதெல்லாம் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் டைப். மேவரிக்லாம் சீரியஸாக ஒரு ஹார்லி டேவிட்சன் டைப். அதெல்லாம் நீங்கள் வந்து ஒன்ஸாக செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி தான் இந்த வண்டியும் ஒரு ஜாவாவோட அந்த ஒரு லுக்கில், ஒரு கிளாசிக் லுக்கில் ஒரு நல்ல வெயிட்டேஜான ஒரு வண்டியை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வண்டியை கன்சிடர் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். நம்ம வந்து நம்ம என்ன சொல்லணும்னு நினச்சோமோ அதை வந்து நம்ம சொல்லிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறையா பைக்ஸோட ரிவ்யூஸ் வந்து வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.